உங்கள் பையனை விசுவாசமாக மாற்றுங்க. ஆமென். நிறைய பேர் இந்த சங்கீதம் நான் சொல்ல போனோம்னா, தாவீது இந்த சங்கீதத்தில் போது விவாசம் கேட்டு தமிழில் படிக்கலாம். போஸ்வான் தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். இந்த சாப்டர் தாவீது எழுதும்போது இங்கே இருந்தாருன்னா ஐவாசன் அந்த ஊரில் இருந்தார். அவங்க மாமனாருக்கு சொன்ன மாமனாருக்கு போயிருந்து அப்புறம் அந்த காதுங்கிற ஊரில் அங்கே போயிட்டு ஒரிஜினல் இருக்கிறார், பயத்தில் ஒரிஜினல் இருக்கிறார். இவாஸ் ஐடிங் அந்த காத்து ஊர் யாருக்கு ஊர்னா இந்த தட் இஸ் ஹோம் டவுன் ஆஃப் கோலியாத் சொந்த ஊர். ஓகேவா? அது தாவீது போகும்போது தாவீது தெரியல. அப்போ தான் போகும்போது அந்த அங்கே ஜெனரலாக பார்த்தாங்க. ரொம்ப வருஷம் பின்னால் இந்த பையனுக்கு பயம் இல்லாமல் வந்து இவ்வளோ பேர் பயந்து போயிட்டு எல்லாம் சைடில் ஒழிஞ்சிக்கிறாங்க. பெரிய பெரிய யுத்த வீரர்கள் எல்லாம் போய் சைடில் போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. ஆனால் சின்ன பையன் பயம் இல்லாமல் வந்து கோலியாத் அடிச்சாங்க. இப்போ அந்த பையன் இந்த பயம் எப்படி பயந்து மக்கள் சைடில் அப்படின்ட்டு ஜென்மம் அந்த காத்து அந்த ஊரில் இருக்க ஜென்மம் பேசுகிறாங்க. நம்ம கூட அது மாதிரி தான் ஆண்டவரோட சாயங்கள் தேவை வந்து பயம் எதுக்குமே பயம் இருக்காது. நம்ம அன்பிடி வரைக்கும் வாழப்போது ரொம்ப பயந்து இருக்கும். எல்லாருக்கும் நம்ம அப்படிங்கிறது வாழ்ந்து இருக்கோம். அந்த டைமில் கடவுள் நம்ம ஏற்றுன்னு நம்ம கடவுள் கிட்ட வந்து கடவுள் நம்ம ஏற்றுன்னு கடவுள் கிட்ட நம்ம வரும்போது எதுவும் நம்ம பயம் இருக்காது. ஏன்னா நம்ம நம்பிக்கை ஆண்டவர் தான். அவன் நம்ம நம்பிக்கை அவர் மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே பயம் வராது. ஒன்று அவர் ஆண்டவர் பார்த்து போய்விடுவோம், ஆண்டவர் வார்த்தையை பார்த்து போய்விடுவோம். மூணாவது என்னன்னா அவர் மேலே நம்பிக்கை, எதுவுமே எனக்கு பயம் இல்லை, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை விசுவாசம் இருந்துச்சு தாவீதுக்கு கோலியாத். இப்போ போய் ஒளிஞ்சிருக்கிறார். மனிதன் என்னை வில்லுங்க நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. மேன் கம் டு ஸ்வாலோ மீ. அவ்வளோ பயத்தில் இருக்கார் தாவீது. Verse 2, my enemies wound me all days, for they are many who fight against me, O Most High. சொன்ன மாதிரி நிறைய ஜனங்க வந்து எனக்கு எதிரியா எந்த சண்டை போட வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது போயிருக்கிறாரு. Verse 5, all they twist my words, they are thoughts against me for evil. 5வது வசனம் தமிழில் படிக்கிறேன். நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. தீங்கு செய்கிறது அவர்கள் முழு எண்ணமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கலாம், எங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம், எங்கே வெளியே போனாலும் சம் பீப்புள் ஆர் நோட்டீசிங். அவங்களுக்கு தெரியாமல் சில சீக்கிரம் எனிமீஸ் இருப்பாங்க. இருக்காங்க சில டைம் அவங்களை பார்த்து நீங்கள் பயப்படுவீங்க, ரொம்ப பயப்படுவீங்க. ஆஃபீஸில் ஒரு சில டைம் மேனேஜரை பார்த்து பயப்படுவீங்க. டெய்லி போனால் மேனேஜரை பார்த்தாலே ஒரு பயம் வரும். மேனேஜர் என்ன பண்ணுவாங்க? சில ஈவன் பீப்பிள் இருக்கும் அவங்க லைஃப்பில். சில பேர் ஈவன் பீப்பிள் உங்களை பார்த்து நமக்கு ஆகாது. சில பேர் அதுக்காக இருக்கும், உங்களை பார்த்தாலே ஆகும். ஈவன் பீப்பிள் அவங்க பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்கும். ஆக்சுவலி அவங்க தான் உங்களை பார்த்து பயப்படுவோம், ஆனால் நீங்கள் பார்த்து அவங்க பயந்து நிற்கிறீங்க. ரொம்ப பயந்து சுபாவம் எடுத்துருக்கீங்க. நீங்கள் என்ன நினச்சி நான் பயந்து என்ன நிற்கிறீங்க, அதுதான் அவ்வளோ ஆசை. ஆமென். நீங்கள் என்ன பயந்து தான் நிற்கிறீங்க, அதுதான் ஆகும். மேனேஜர் புத்தகத்தோட நினைச்சா அதுதான் ஆகும். என் தேவன் என் கூட இருக்கிறார், அதே மாதிரி நம்பிக்கை இருக்கிறார், என் தேவன் என் வேலையை காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வேலையை காப்பாற்றுவார். ஆமென். அது பயந்து மேனேஜரை பயந்து இருந்தாரா? நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு எதிர்த்து போனால் தான் எல்லாம் காத்துருப்பாங்க. தாவீது வந்து தான் எனக்கு பண்ணியிருக்கீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு ஈவலைஸ் ஒன்கங்களான்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அது நிறைய பேர் நம்ம பேர் இருப்போம். நம்ம புது குடும்பமான ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிச்சாங்க. நிறைய பேர் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஆஃபீஸில் எல்லாத்தையும் அந்த ஒன்கங்கள் ஆகவே என்னன்னா ஜஸ்ட் தட்ஸ் ஐஸ் ஆஃப் த எனிமீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அவங்க கண்டிஷன் பயம் இருக்கும் எல்லாத்தையும். Verse 6, they gather together, they hide, they mark my steps, when they lie in waiting for my life. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். என்னுடைய காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். நம்ம ஆண்டவரை விசுவாசம், ஆண்டவருக்கு போகிற பாதையில் அவர் காலடி பார்த்து நம்ம போகிறோம். ஏன்னா ஆண்டவர் சித்தவர். ஆண்டவர் நம்ம வழியில் வந்து போகிறோம். ஆண்டவர் சித்தம். ஆண்டவர் நடந்து போயிடுவார். இதுதான் மகனே, இதுதான் மகன் வழி நடந்துற ஆண்டவர்.
அந்த வழியில் அவர் பாதப்படி பார்த்து நம்ம போகலாம். ஓகேவா? அந்த பாதப்படி பார்த்து நம்ம போகணும். ஆக்சுவலாக அதுதான் ஆண்டவர் சித்தம். தட்ஸ் a will of God. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் நடந்த பாதை அது ஃபுட் மார்க் அது பிரிண்ட் உங்கள் எதிர்களை பார்க்கணும், உங்கள் எதிர்களை பார்க்கணும், உங்கள் எதிரி பார்க்கணும், விசாசை பார்க்கணும். எப்படியாவது அந்த அந்த கடவுள் சித்தத்தை நீங்கள் வந்து போயிட்டு இருக்கணும். அங்கேருந்து உங்கள் தனிவுக்குள்ளாக பார்க்கணும் நிறைய பேர். ஆனால் கடவுள் சித்தத்தை இல்லைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. கடவுள் சித்தத்தை இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆண்டவரை நம்பி ஆண்டவர் பின்னால் அவங்களுக்கு அவர் பாத அந்த ஃபுல் ஸ்டெப் அவர் ஃபுல் ஸ்டெப்பு நம்ம அவர் பாத அந்த பிரிண்டே நம்ம பின்கார்டு எடுப்போம். My enemies are with me all day, for there are many who fight against me most high. They will fear on his enemies. ரொம்ப பார்க்க போனோம்னா நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல மேத்யூவில் பார்க்க போனோம்னா மேத்யூ சாப்டர் 14 verse 22 to 33 ஆண்டவர் ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு போய் டிசாப்பரிச்ச கப்பலில் எதிர்த்து நீங்கள் போவோம் நான் பின்னாடி வர அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் எல்லா சீசனாக போயிடுவோம், கப்பலில் எல்லா சீசனும் போயிடுவோம். ஒரு பெரிய அளவு வந்துட்டு அவங்க பயந்துடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏசப்பா கூட ஊழியத்தில் இருந்துக்கோ, ஏசப்பா பண்ண அற்புதங்களாக பார்த்துக்கோ, கூட இருந்துக்கோ பயந்துட்டாங்க. ஏசப்பா அந்த டைம் அவங்க கூட இல்லை. ஆனால் ஏசப்பா நடந்து வரும்போது அவங்க பார்த்துட்டு பேயின்னு சொன்னாங்க. ஏசப்பா யாராக இருந்தாலும் சொல்லிடுறாங்க. நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டு போட்டு எல்லாம் பையன் அனுப்புறீங்க யாராட்டிங்களா நான் இருக்கேன். அதே மாதிரி ஏசப்பா ஆண்டவர் வந்து தண்ணியில் வரும்போது பேய் சொல்கிறாங்க. ஆனால் அவர் அப்போ ஏசப்பா தான் சொல்கிறாரு, நான் தான் அவங்க ஆண்டவர் இயேசு அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் பேதுருவை கூப்பிட்றாரு. பேதுரு ஆண்டவர் பார்த்து ஏசப்பா பார்த்து நந்து வரா. ஏசப்பா பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற அன்னைகளை பார்க்கல, அன்னைகளை பார்த்து போய்ப்பு இல்லை. பக்கத்தில் அவ்வளோ பெரிய கடல் இருக்குது, இவ்வளோ ஆழமான கடல் இருக்குது, பார்த்து பேதுரு போய்ப்பு இல்லை. ஏசப்பாவுக்கு நந்து போனார். பாதி தூரத்தில் ஏசப்பாவை பார்க்காம அன்னைகளை பார்த்துட்டாரு, எல்லாத்தையும் பார்த்து போய்விட்டார். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், லைஃப்பில் நம்ம பிரச்சனைகளை பார்த்து போயிட்டு கீழே போயிட்டு அப்போ தான் நம்ம ஏசப்பாக்க கத்தி கலருவோம். அப்பா நான் எங்கே போயிட்டேன், நான் பயந்துருக்கேன், வாழ்க்கை நான் பயந்துருக்கேன், எனக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஏசப்பா நீங்கள் பார்க்கணும்னா போல நீங்கள், ஏன்னா பெசிலாக பார்த்து பயந்து கீழே போயிட்டு எப்படி ஆண்டவர் அந்த டைம் நம்பிக்கை இருக்காது. பயிர் வர நேரத்தில் ஆண்டவர் மேலே இருக்க நம்பிக்கை உங்களுக்கு போயிட வாழ்க்கை. அப்புறம் மறுபடியும் ஏசப்பா கதவு பிடிச்சு தூக்கி எடுத்து அதே போல உள்ளே அவங்க அவங்க கதவு பிடிச்சி ஆண்டவர் வயதில் தூக்கி எடுக்குவார். ஆண்டவர் நம்ம விசுவாசம் ஆண்டவர் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்க கதவு செய்து தூக்குவார். Verse 3, you are numbered my wanderings, put my tears into your bottle, they are not in your book. Verse 8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறேன், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. My tears are kept in a bottle. அந்த ஒரு கண்ணீராகவும் ஒரு பாட்டில் போட்டு வச்சுருக்காரு. கண்ணீர் பற்றி நான் சொல்லணும்னா வயதில் நீங்கள் ரெண்டையும் வந்திருக்கீங்க. யாருக்கு என்ன பண்ண முடியும், சில டைம் வாழ்க்கை பயம் இருக்கலாம், பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஃபியூச்சர் பயம் இருக்கலாம், நிறைய பேர் ஃபியூச்சர் பயம் கூட இருக்கலாம். நம்மளுக்கு ஃபியூச்சர் அப்படின்னா நம்ம என்ன ஆகும் போகிறோம், ஃபியூச்சர் நம்மளுக்கு என்ன ஆகும் போயிருக்கலாம். சில பேருக்கு மேலே பயம் இருக்கலாம். நிறைய பேருக்கு கடன்காரங்களுக்கு பயம், சொந்த லைஃபே பயம். சில பேர் லைஃப் நல்லா இருக்கும், ஃபியூச்சர் நல்லா இருக்கும் தெரியும், ஆனால் பாஸ்ட் கடந்த வாழ்க்கையை வச்சு பயந்துருப்போம். இந்த வாழ்க்கையில் எனக்கு பண்ண தெரியும், ஃபியூச்சருக்கு என்ன ஆகும், ஆனால் மனுஷாவுக்கு தெரியாது, தெரிஞ்சுட்டோம், எனக்கு தெரியும், ஆனால் தெரியாத போது இந்த வாழ்க்கை நடத்திருப்போம். மை டியர்ஸ் ஆர் இன் த பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்ணீர் பற்றி நான் சொல்லணும்னா வயதில் நீங்கள் வெதிக்கிற கண்ணீர் அது your tears are the seed for your miracle. உங்கள் கண்ணீர் உங்கள் அற்புதத்துக்கு ஒரு வேறாக ஒரு சீடாக இருக்கிறது. நிறைய நீங்கள் அது வயதில் நீங்கள் வெளியே இருப்பீங்க. அந்த கண்ணீர் ஆண்டவர் கேட்குறாரு. புக் ஆஃப் மலாக்கி verse 3:16 ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ, உங்கள் கண்ணீர், உங்கள் வேதனை, உங்கள் துக்கம், சந்தோஷம் எல்லாம் அது எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் எழுத சொல்லியிருக்கிறாரு.
verse 13. For you have delivered my soul from death. I will not deliver my feet from falling, that I may walk before God in the light of the 13 வருஷம் தமிழில் படிக்கிறோம். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடருக்கும் தப்பியாக இருப்பீரோ. அந்த சூழ்நிலை தாவீது என்ன பண்றாரு? தாவீது காப்பாற்றப்பட்டு அவர் விசுவாசம் வந்துச்சு. I put my trust in God. மூணாவது சொன்னார், என்ன மூணாவது வருஷத்தில் சொல்றாரு, இன்னவர் I'm afraid, I have put my trust in God. எப்போல்லாம் நான் பயந்து இருக்கணும், அந்த நேரத்தில் தான் நான் ஆண்டவர் நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சொல்லிட்டு இந்த வருஷம் 13 வருஷம் சொல்றாரு. For you have delivered my soul. என் ஆத்மாவை நீர் அப்பா காப்பாற்றினீங்களே, எதிரிகிட்டு காப்பாற்றினீங்களே, பயத்திலிருந்து என் ஆத்மாவை காப்பாற்றினீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. நிறைய டைம் நம்ம ஆண்டவர் நிறைய விஷயத்தில் காப்பாற்றிக்குவார். பயத்தில் நிறைய விஷயத்தில் காப்பாற்றிக்குவார். ஆண்டவர் காப்பாற்றிட்டு நம்மளுக்கு அப்போ பரவாயில்ல ஆண்டவர் நம்ம காப்பாற்றிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மாட்டோம். நிறைய பேர் பண்ண தப்பாக இருக்கும். நிறைய பேர் பண்ண தப்புன்னு சொல்லி நானும் தப்பு பண்ணியிருக்கேன். நிறைய ஆசீர்வாதம் கடவுள் தருவார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அந்த ஆசீர்வாதம் வந்து நம்ம கடவுள் நன்றி சொல்லணும். நன்றி சொன்னால் தான் அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு தருவாங்க. இந்த last verse, last line, in the light of the living, in the light of the living. last line last என் கால்களை இடருக்கு தப்பியாக இருப்பீரோ. என் கால்களை இடருக்கு தப்பியாமல் இருப்பீரோ. நிறைய டைம் நம்ம தவறான பாதையில் போயிடும். பயத்தில் தவறான பாதையில் நம்ம நிறைய டைம் நடந்து போயிட்டு இருக்கோம். பயத்தில் நம்ம லைஃபை இருட்டாயிடும், ரொம்ப இருட்டாயிடும், டார்க்னஸில் நம்ம இருக்கோம். எந்த வழியில் போகிறது நமக்கு தெரியாது. இந்த வழியில் நம்ம பயத்தில் எந்த வழியில் போகிறது தெரியாது. பயத்தை கடவுள் சித்தத்தில் நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கை, பயம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில் கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும், ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு போயிடும், ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம் போயிடும். ஆண்டவர் தேட மத்தியில் நிறைய பேர் அடுத்த நாள் ஒரு நாள் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் இப்போது என் ஆசீர்வதிச்சுக்கிறார். நிறைய டைம் அந்த லார்ட் லைட் ஆஃப் த லிவிங் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக இருக்கும். ஆமென். லாஸ்ட் ஒரு சொல்லி கேட்குறேன். சியா கலேரியா அப்படி சொன்ன மாதிரி மத்தியும் அதே தான் சியா கலேரியில் ஏசப்பா படங்கள் புரிஞ்சிருந்தாரு. சீசர்கள் கூட இருந்தாங்க. கூட இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய பெரிய அலை வருது. அந்த டைம் ஏசப்பா கூட இருக்கிறார், சீசர் கூட இருக்கிறார். ரொம்ப பெரிய அலை வருது, ஒரு ராட்சச அலை பெரிய அலை வருது. அந்த டைம் ஏசப்பா தூங்கித்தான் இருக்காரு. பட் ஏசப்பா தூங்காம ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இப்போ இஸ்ரவேல் சீசர் என்ன பண்ணுவாங்க, தூங்காம ஏசப்பா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் சீசர்கள் போய் ஏசப்பா இருக்கிறாங்க. எதுக்கும் ஏச்சுக்கோங்க ஏசப்பா, ஆண்டவர் ஏச்சுக்கோங்க, பெரிய அளவு வந்து ஏச்சுக்கோங்க, பெரிய அளவு வந்து ஏச்சுக்கோங்க. அப்போ எழுப்புறாங்க சீசர்கள் போய். அப்புறம் ஏசப்பா எழுந்திரிச்சு அந்த அலையை அற்புதம் செஞ்சு அந்த அலையை நிறுத்திட்டு அப்புறம் ஏசப்பா என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் விசுவாசம் எங்கேன்னு கேட்குறாரு. ஆமென். உங்களோட விசுவாசம் எங்கே? அதே மாதிரி தான் நம்ம விசுவாசம் இப்போ எங்கே இருக்குது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வயசில் தான் உள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம விசுவாசம் எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குது, யாருன்னு அப்படியே தெரியல. ஆனால் வயசில் நம்ம வாழ்ந்துருக்கு. ஆண்டவர் கூட இருக்கான்னு ஒரு நம்பிக்கை, சின்ன நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கையை தூக்கி போட்டுட்டு தான் வாழ்க்கை இருக்கிற வாழ்ந்துருக்காங்க. அதே போல் உங்கள் பயத்தை தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் நம்பிக்கையை வேற எதாவது பேசிக்கோங்க. ஆமென். ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் பதட்டம் இந்த சங்கீதம் டாபிக் எடுத்ததுன்னா ஃபியர் இன்டு ஃபெய்த், பயத்தை விட்டுட்டு ஆண்டவர் விசுவாசத்தை பிடிச்சிக்காங்க. ஆமென். தேங்க் காட். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எக்ஸப்ட் எல்லாம் பண்ணி ஐ தேங்க் காட் அண்ட் மை பாஸ்டர்ஸ் கமிங் ஃபார் திஸ் ஆப்ஷன்.